பாருங்கள், வெஜ் பிரியாணிக்கு தேவையானது வந்து பயிரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம். இது ஒரு 3 கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5, 2 சைஸ் சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு, அது ஒரு லெமனு ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம். இதில் எடுக்க தேவையானது. ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வெஜ் பிரியாணி செய்வதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ஞ்சோடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. சோம்பு போட்டுட்டு 2 ஏலக்காய் இருந்தால் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ப்ரௌன் ஆன பின்னாடி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 5 பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆன பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கணுங்க. ஆயிலுக்கு அடுத்து ஸ்பைசஸ் போடணும். ஸ்பைசஸில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். அடுத்து 2 சின்ன சைஸ் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனான பின்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் 2 நிமிட்ஸ் வந்து கொஞ்சம் வதங்க வட்டியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி விழுது நல்லா குறைன்னு அரைச்சி அதில் சேர்த்தாச்சு. இது நல்லா இதாகட்டும். நார்மல் சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து அரைச்சி சேர்க்க போகிறேன். பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சுங்க. லைட்டாக அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைங்க, நானே ஒரு கையில் வீடியோ எடுத்து ஒரு கையில் சமைக்கிறேன். அதான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் ஸ்டாண்ட் நம்ம வாங்கிடலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட்டை ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் வந்து ஒரு 6 பீன்ஸுங்க. கேரட் வந்து பெரிய சைஸில் ஒரு 3 கேரட்டு கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்தாச்சு. சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பின்னாடி நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பட்டாணி எடுத்து வச்சா பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். மீன் மேக்கர் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதங்கட்டுங்க. எல்லாம் மீன் மேக்கர் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு மல்லி என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் மல்லித்தலை ஆட் பண்ணலை. போயிடுச்சுங்க. பொடி வாசனை போன படி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். பொடி வாசனை போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். நான் வந்து காப்படியில் நான் வந்து அரைப்படி எடுத்திருக்கேன். பெரிய படியில் அரைப்படி எடுத்திருக்கேன். 1 படி தண்ணிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும், அந்த கணக்கு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி கொதிச்ச பின்னாடி லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றுற பின்னாடி தண்ணி வந்து கொதிச்ச பின்னாடி வந்து லைட்டாக ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக முறை வர மாதிரி ஆனோடனே வந்து நம்ம லெமனை புளிஞ்சிக்கலாங்க. 1/2 லெமன் புளிஞ்சிக்கோங்க. 1/2 லெமனில் பாதி கூட புளிஞ்சிக்கோங்க. லெமன் புளிஞ்சாச்சு. லெமன் புளிஞ்சாச்சுங்க. லெமன் புளிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்களா.
அரிசி போட்டாச்சுங்க. அரிசி போட்ட பின்னாடி எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கா? சாப்பிடு.